இன்றைய அத்தியாயத்தில் ரத சப்தமியின் சிறப்புகளையும் அது கொண்டாடப்படுவதற்கான காரணங்களையும் அதன் பலன்களை பற்றியும் தெளிவாக அறிந்து கொள்வோம். 7 என்கின்ற எண்ணுக்கு எப்போதுமே தனிச்சிறப்பு உண்டு. சப்த ரிஷிகள், சப்த கன்னியர்கள், சப்த லோகங்கள், சப்த ஸ்வரங்கள் என்பன அதற்கு எடுத்துக்காட்டாகும். அது மட்டும் இல்லாமல் வானவில்லின் 7 வண்ணங்கள், உலகின் 7 அதிசயங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். வாரத்தின் நாட்கள் கூட 7 தான். அத்துடன் சூரிய பகவானது தேரில் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையும் 7 தான். உலகிற்கே ஒளி கொடுப்பவன் ஆதவன். அவன் அருள் இல்லையெனில் உலகில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அவனது அவசியத்தை உணர்த்தத்தான் முன்னோர்கள் நமக்கு சூரிய நமஸ்காரம் என்ற நடைமுறையை கற்றுக் கொடுத்துள்ளனர். அதாவது மனிதன் காலையில் எழுந்தவுடன் தன்னை ரட்சித்து காக்கும் சூரியனுக்கு தனது வணக்கங்களை தெரிவிக்க வேண்டும். இதில் ஒரு அறிவியல் கருத்தும் உள்ளது. காலை சூரியனில் இருந்து உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் கிடைக்கின்றன. உதாரணத்துக்கு விட்டமின் டியை எடுத்துக்கொள்வோம். கண் பார்வை குறைபாடு வராமல் தடுக்க, புற்றுநோய் வராமல் தடுக்க, தோல் நோய்களை தடுக்க, இப்படி விட்டமின் டியின் மகத்துவம் சொல்லில் அடங்காது. அத்தகைய சத்தினை சூரியன் நமக்கு இலவசமாக வழங்குகிறது. இதனால்தான் முன்னோர்கள் நமக்கு சூரிய நமஸ்காரம் செய்ய அறிவுறுத்தியுள்ளனர். நமக்கு அளப்பரிய நன்மைகளை செய்யும் சூரியனை நாம் வழிபடுவதுதானே முறை. தமிழர்கள் தை திருநாளில் பொங்கலிட்டு சூரியனை வணங்குவார்கள். அதேபோல தை அமாவாசைக்கு பின் 7வது நாளில் வரும் சப்தமி திதி ரத சப்தமி என்ற பெயரில் அழைக்கப்பட்டு சூரிய பகவானை வணங்குவதற்கு மற்றுமொரு உன்னத நாளாக திகழ்கிறது. இதுவே சூரிய ஜெயந்தி என்றும் பெயர் பெறுகிறது. அன்றிலிருந்துதான் குளிர் மெல்ல மெல்ல விலகி சூரியன் தனது வெப்பக்கதிர்களை சிறிது சிறிதாக கூட்டுகிறான். இந்த சூரிய பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் அம்சமே ஆவான். அதனால்தான் சூரியனை சூரிய நாராயணர் என்றும் அழைப்பர். பகவான் விஷ்ணுவை போலவே சூரியனும் தாமரை மலர் மீதே அமர்ந்திருப்பார். எப்படி தாமரையானது பகலில் விரிந்து இரவில் ஒடுங்கி விடுகிறதோ, அதே போல மிகுந்த கல்வியறிவும் ஞானமும் பெற்று அதே சமயத்தில் கர்வத்தால் ஆட்கொள்ளப்படாமல் ஒடுங்கி இருக்க வேண்டும் என்பதே சூரியன் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒரு முறை சப்த ரிஷிகளுள் ஒருவரான காஷ்யப ரிஷிக்கு அவரது மனைவியான அதித்தி உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார். அப்போது அவர் நிறைமாத கர்ப்பிணி. அந்த வேளையில் யாரோ ஒருவர் கதவை தட்டி, பசிக்கிறது, சாப்பிட ஏதேனும் கொடுங்கள் என்று கேட்க, தேவி அதித்தியோ மிகவும் சிரமப்பட்டு தரையில் இருந்து எழுந்து மெதுவாக நடந்து சென்று உணவு கேட்டு வந்தவருக்கு தானமளிக்கச் சென்றார். ஆனால் அந்த யாசகரோ அதித்தி தேவி மிகவும் தாமதமாக வந்ததால் கோபித்து கொண்டு, உன் வயிற்றில் குழந்தை இறப்பான் என்று சாபமிட்டார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தேவி அதித்தி நடந்த சம்பவங்களை கூறினார். அப்போது காஷ்யப ரிஷி தனது தவ வலிமையால் இறைவனை வேண்டி அதித்தியின் வயிற்றில் கை வைத்து, நமக்கு அழிவில்லாத ஒரு மகன் கிடைப்பான் என்றும் அவன் வாழ்வு பிரகாசமாக இருக்கும் என்றும் ஆசிர்வதித்தார். ரிஷியின் ஆசியை பெற்று பிறந்த அப்புதல்வனே சூரியனாவார். அவரே விஷ்ணுவின் அம்சமாய் உலகத்திற்கே ஒளி வழங்கிக் கொண்டிருக்கிறார். சூரியன் பகவான் நாராயணரின் வலது கண்ணாக இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை பகவான் விஷ்ணு சூரியனுக்கு ரத சப்தமியன்றே வழங்கியதாக புராணம் கூறுகிறது. இந்த ரதத்தின் சாரதி அருணன். சூரிய ரதத்தின் 7 குதிரைகளை காயத்ரி, பிருகதி, உஷ்ணிக், ஜகதி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பங்கிதி என்றும், இவற்றையே தினமணி, கத்யை, லோகபந்து, சுரோத்தமை, தாமநிதி, பத்மினி, ஹரி என்ற பெயர்களிலும் அழைப்பர். சூரியன் ஏற்றத்தை தரும். காலவ முனிவர் என்பவர் தனது ஞான திருஷ்டியால் தனக்கு வரவிருக்கும் தொழுநோயை பற்றி முன்கூட்டியே அறிந்து கொண்டார். அதிலிருந்து தப்பிப்பதற்கு தனது தவ வலிமையை பயன்படுத்தி நவக்கிரகங்களை தம் முன்பு தோன்றுமாறு ஆணையிட்டார். அப்படி தோன்றிய அவர்களிடம் தொழுநோய் தன்னை பீடிக்காமல் இருப்பதற்கு வரமளிக்கும்படி கேட்டார். முனிவரின் ஆணைக்கு இணங்க நவக்கிரகங்களும் அவ்வாறே செய்தன. இதனை அறிந்த பிரம்மதேவர் கோள்களிடம் கோபம் கொண்டு
இறைவனது ஆணையை ஏற்று மனிதரது வாழ்வில் திருப்பங்களை அளிக்க மட்டுமே கிரகங்களுக்கு உரிமை உண்டு என்றும் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்தது பெரும் தவறு என்றும் குற்றம் சாட்டினார். இறைவனிடம் அனுமதி பெறாமல் தாமே தன்னிச்சையாக முடிவெடுத்ததால் முனிவருக்கு வரவிருந்த தொழுநோய் நவக்கிரகங்களுக்கு உண்டாகட்டும் என்று சாபமிட்டார். பிரம்மரது சாபத்தால் தொழுநோயால் அவதியுற்ற கிரகங்கள் தமது சாபத்திற்கு விமோச்சனம் தேட அகத்திய முனிவரை நாடினர். அகத்தியரின் அறிவுரைப்படி திருமங்கலக்குடி என்னும் ஊரின் அருகில் இருக்கும் அர்க்கவனத்தில் தங்கி 78 நாட்கள் தவம் செய்தனர். திங்கள்கிழமை தோறும் எருக்கு இலையில் தயிர் அன்னத்தை வைத்து உண்டு மற்ற நாட்களில் விரதம் இருந்தனர். பின்பு தமது சாபம் நீங்க பெற்று உடல் நலம் பெற்றனர். பிரம்ம சாபத்தையே நீக்க ஆற்றல் படைத்த எருக்க இலைதான் இந்த ரத சப்தமி நாளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அர்க்கன் என்றால் சூரியன் என்று பொருள். சூரியனுக்கு உகந்த பத்திரமாக இருப்பதனால் எருக்க இலைக்கு அர்க்கபத்திரம் என்ற பெயரும் உண்டு. சூரியனின் ஆசியுடன் அனைத்து ரோகங்களும் நீங்கி வளமடைவதற்காகவே ரத சப்தமி என்று அர்க்கபத்ர ஸ்நானம் செய்கிறோம். இந்த நாளில் சூரிய கிரணங்களில் இருந்து கிடைக்கும் ஆற்றலுடன் சேர்ந்து எருக்கு இலை கலந்த நீர் நமது உடலில் படுவதால் தோலில் உள்ள கிருமிகளும் விஷங்களும் முறியடிக்கப்பட்டு விடுகின்றன. இந்த ரத சப்தமியின் சிறப்பு நமது இதிகாசங்களுள் ஒன்றான மகாபாரதத்தில் சிறப்பான முறையில் கூறப்பட்டு உள்ளது. தனது செல்ல பேரனாகிய அர்ஜுனனின் அம்புகளால் தாக்கப்பட்டு அம்பு படுக்கையில் வீழ்ந்திருந்தார் பீஷ்ம பிதாமகர். இவர் இளம் வயதில் தேவவிரதன் என்ற பெயரில் அழைக்கப்படும் போது தன் தந்தை ஆசைப்பட்ட பெண்ணை அவருக்கு மனம் முடித்து வைப்பதற்காக தன் வாழ்நாளில் இனி திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கப் போவதாகவும் சபதம் எடுத்தார். மகனது வைராகியத்தை கண்ட அவரது தந்தை சாந்தனு மகாராஜா பீஷ்மர் தான் விருப்பப்படும் நேரத்தில் உயிர்விடும் வரத்தை அளித்தார். அதனால்தான் அம்புகளால் அர்ஜுனன் அவரை தாக்கிய போதும் உயிர் துறக்காமல் போர் முடிவுறும் நாளுக்காகவும் உத்தராயண காலத்திற்காகவும் காத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த காலம் வந்தும் தன் உயிர் பிரியவில்லை என்றதும் தன்னை காண வந்திருந்த வேதவியாசரிடம் இதற்கான காரணத்தை வினவினார் பீஷ்மர். அதற்கு வேதவியாசர் பீஷ்மரிடம், தாங்கள் மனமறிந்து எந்த பாவமும் செய்ததில்லை. ஆனால் கண்முன்பு பாவம் நடக்கும்போது அதனை தடுக்கக்கூடிய வல்லமை இருந்தும் தடுக்காமல் விட்டது பெரும் பாவம் என்று கூறினார். சூது விளையாட்டில் தர்மர் தோற்றபோது பாஞ்சாலி சபைக்கு அழைத்து வரப்பட்டு துகில் உரியப்பட்டாள். அப்போது அவள் படும் வேதனையை தாம் தமது 2 கண்களாலும் கண்டீர்கள். அவளது புலம்பல்களை தாம் தமது காதால் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். வாயிருந்தும் அவளை விட்டுவிடும்படி துரியோதனனுக்கு ஆணையிடவில்லை. தாங்கள் நினைத்திருந்தால் தங்கள் தோள் வலிமையாலும் கை வலிமையாலும் அஸ்திரம் ஏந்தி அனைவரையும் வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் அதையும் செய்யவில்லை. உமது 2 கால்களால் பாஞ்சாலிக்கு அருகில் வந்து அவளை மானபங்கப்படாமல் காத்து இருக்க முடியும். இவற்றை பற்றியெல்லாம் யோசிக்காமல் கண்முன் நடக்கும் அநீதியை தட்டி கேட்கவில்லை. இந்த பாவமே இப்போது உங்களை வாட்டுகின்றது என்று வேதவியாசர் பீஷ்மரிடம் தெரிவித்தார். உடனே பீஷ்மர் வேதவியாசரிடம், இந்த பாவங்களிலிருந்து விடுபட அக்னி பிரவேசம் செய்வதுதான் ஒரே வழி என்றும், தாம் இருக்கும் நிலையில் தன்னால் அக்னியால் பிரவேசிக்க முடியாது என்றும், அதனால் தமக்கு சூரிய சக்தி மூலம் தமது பாவங்களிலிருந்து விடுபட வழிவகை செய்து தருமாறும் வேதவியாசரிடம் வேண்டினார். அதன்படி வியாசர் சூரிய சக்தியை தனக்குள் அடக்கியுள்ள எருக்க இலைகளை பீஷ்மரது தலை, கண்கள், வாய், கைகள் மற்றும் கால்கள் ஆகிய பாகங்களில் வைத்து அலங்கரித்தார். அதன் பின் பீஷ்மரது வேதனைகள் குறையத் தொடங்கி மறுநாள் அஷ்டமியன்று உயிர் துறந்தார். அவ்வாறு அவர் உயிர் துறந்தவுடன் தருமர் வியாசரிடம், பீஷ்மருக்கு குழந்தைகள் யாரும் இல்லாததால் அவருக்கு பிதுர்க்கடன்களையும் தர்ப்பணங்களையும் யார் செய்ய வேண்டும் என்று வினவினார். தமது சபதத்தினை காத்து புண்ணிய ஆத்மாவாக விளங்கிய பீஷ்மருக்காக இந்த பாரதமே பிதுர்க்கடன்களை செய்யும் என்று வரமளித்தார் வியாசர். இந்த ரத சப்தமி நாளில் எருக்க இலைகளை உடலில் வைத்து கொண்டு குளிப்பதனால் தமது பிணி பாவங்களிலிருந்து விடுபடுவதோடு பீஷ்ம பிதாமகருக்கு நீர்த்தார்கடன் அளித்த புண்ணியமும் சேரும். இதனாலேயே இந்நாள் பீஷ்ம தர்ப்பண நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து எருக்க இலைகளை நமது உடலின்
தலை, கை, கால்கள் உள்ளிட்ட பாகங்களில் வைத்துக்கொண்டு சூரியனை நினைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். தேர்க்கோலத்தை வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் போட வேண்டும். பின்பு சூரியனுக்கு உகந்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் செய்ய வேண்டும். நாராயணரின் அம்சமே சூரியன் என்பதால் பெருமாள் கோவில்களில் இந்நாள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. திருப்பதி, ஸ்ரீரங்கம் முதலிய கோவில்களில் இந்நாளன்று பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இந்த நாளில் விரதம் இருப்பதால் குறையாத ஆயுளும் வளமான செல்வமும் கிடைப்பதோடு தேக ஆரோக்கியமும் கிடைக்கப்பெறுகிறது. கணவனை இழந்த பெண்கள் இந்நாளில் முறைப்படி விரதமிருந்து வழிபட்டால் இனிவரும் பிறப்புகளில் தீர்க்க சுமங்கலியாகவே இருப்பர் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்நாளில் ஆதித்ய ஹிருதயம் என்று கூறப்படும் சூரியனுக்கான ஸ்லோகங்களை சொல்வது சிறப்பு. அது தெரியாவிடில் சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுர் ஆரோக்கிய புத்திர்பலம் தேகிமே சதா என்று வணங்கினால் தேகபலம், புத்திபலம் அனைத்தையும் சூரிய நாராயணர் நமக்கு வழங்குவார். மகத்துவம் வாய்ந்த இந்நன்னாளில் சூரிய பகவானை வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம்.